தேவாய நம. ஓம் அகத்திய மாரிஷி நம என்றென்று ஓது. அஷ்ட சித்துதனை ஈவார் குழுகிவார் அகத்தியரே காசாய வேடமேவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். இன்றைய நாள் மிகவும் மகத்தான நாள். மக்களுக்கான மன்னன் ராஜராஜ சோழன், இது அனைவருக்கும் தெரியும். அந்த மன்னனுக்கு ராஜகுருவாக இருந்தவர் தான் ஸ்ரீ கரூரார். 18 சித்திரர்களில் அவரும் ஒருவர். அவருடைய அவதார திருநாள் சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரம். ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் சார்பாக இந்த வருடம் 9ஆம் வருடமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் சித்த புருஷர்களை நாம் கொண்டாட வேண்டும்? மாதா பிதா குரு. இங்கே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை வணங்கினால் மட்டும்தான் தெய்வத்தினுடைய பலன் கிடைக்கும். இங்கே ரொம்ப பேர்த்துக்கு புரிவதில்லை. தெய்வம்னு ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு குரு வழிகாட்டுனா அந்த தெய்வம் நம்மளை தேடி வரும். இப்போ அதற்கான ஒரு வழிகாட்டுதலில் தான் ஸ்ரீ கரூர் சித்தபீடம் சார்பாக குரு வழிபாடும் அந்த குருமார்களின் அவதார திருநாளில் முன்னிட்டும் அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன. கரூர் சித்தபீடமாக ஆரம்பத்தில் மாதம் ஒரு முறை அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்பு 2ஆனது 3ஆனது, இப்போ வாரந்தோறும் பண்ணுகிறோம். சனிக்கிழமை தோறும் அன்னதானம். அந்த வாரம் எந்த ஞானியுடையதோ அவங்களுடைய பெயரில் பண்ணுகிறோம். இங்கே பெற்ற தாய் தந்தை பேர்களோடு இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் இங்கே குருவை நம்ம வணங்கணும். ஏன் பெற்ற தாய் தந்தைக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது? குருவை வணங்காமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. எங்கே குருவை வணங்குகிறோமோ அங்கே தாய் தந்தைக்கும் மரியாதை உண்டு. அப்போ இந்த குருவை வணங்கும் போது மட்டும்தான் நமக்கு அந்த இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கிறது. சரி, இந்த குருமார்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்களும் மனிதர்களாக இருந்து ஞானிகளா சித்தர்களா? சிவத்துடன் கலந்தவர்கள். அதை நான் வச்சுக்கணும், சிவத்துடன் கலந்தவர்கள். இங்கே ஒரு விஷயம் புரியாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சிவத்துடன் கலப்பது என்றால் என்ன? இப்போ நம்ம பல பேர் மகான்கள் ஞானிகள் சொல்கிறோம். அவர்களெல்லாம் சிவத்துடன் கலந்தார்களா? சிவத்துடன் கலக்கும் பொழுது இந்த உடம்பும் இருக்காது. அதை நான் வச்சுக்க, இந்த உடம்பும் இருக்காது. ரொம்ப இடத்துல என்ன நினைக்கிறோம்? ஜீவ சமாதின்னு சொல்கிறோம். உடம்பை நம்ம சமாதி பண்ணிடுறோம், உயிர் போயிடுங்களோம். எப்போ ஒரு உயிரிலிருந்து உடம்பு பிரிஞ்சதோ திருப்பி அந்த உயிர் இன்னொரு பிறப்பை எடுக்கும். சிவத்துடன் கலக்க முடியாது உடம்பை விட்டால். அப்போ அந்த உடம்பை விடாமல் சிவத்துடன் கலந்தவர்கள் தான் சித்தர் பெருமான்கள். அதனால தான் நம்ம அவங்கள நம்ம கொண்டாடுகிறோம். இப்போ இதில் 2 கான்செப்ட் இருக்குது.
உயிர், உடம்பு. அதனால தான் அந்த டைட்டில் என்ன கொடுத்துருக்குறோம், உயிர் முக்கியமா உடம்பு முக்கியமா. உயிருக்கான புரிதல் என்ன? இந்த உயிர் இறைவன் இருந்த காலத்தில் முதற்கொண்டு இருக்கிறது. அதான் அவசியங்க. இதெல்லாமே திருமூலர் சொன்னதில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்னுடைய கருத்துக்கள் அல்ல. எல்லாமே திருமூலர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. திருமூலர் சொல்றாரு, பதி இறைவன், பசு ஆன்மா, பாசம் குற்றம், இந்த மூன்றும் அனாதி காலம் தொட்டே இருக்கின்றனங்கிற. அனாதி காலம் தொட்டே. அப்போ இந்த பசுங்கிற ஆன்மா இதுவும் அனாதி காலம் தொட்டே இருக்கிறது. அது ஏன் பசுன்னு சொல்கிறோம்? ஆன்மாவனே சொல்லலாமே. பசு அப்படின்னா கட்டுண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். எதில் கட்டுண்டுள்ளது? பாசத்தில். எப்பொழுதுமே இந்த ஆன்மாவானது மேலே இருந்து இறங்குகின்ற தண்ணீர் போல பாசத்தை நோக்கி தான் போகும், குற்றத்தை நோக்கி தான் போகும், நல்லது நோக்கி நகராது. அதுக்கு உதாரணம் நாம தான். நமக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு அதில் முழுமையாக நம்ம ஈடுபடுகிறோமா? எல்லா விஷயமே நமக்கு தெரியும். முக்கியமாக மரணத்தை நோக்கி எல்லாரும் செல்கிறார்கள், அதில் நம்மளும் வரிசையாக நிற்கிறோம். இது ஏன் நிற்கிறோம்? இந்த வரிசையிலேருந்து நம்ம மாற்று யோசனையில் நவராமல் யாரும் யோசிக்கிறோமா? ஏன்னா இங்கே தான் பாசம் நம்மளே கட்டுப்படுத்துது, தாண்டி போக முடியாமல். அப்போ இந்த உயிரை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றணும், உடம்பையும் காப்பாற்றணும். இந்த உயிர் அனாதி காலம் தொட்டே இருக்குது, அதனால் அது ஒன்றும் பெரிய பயம் இல்லை. ஆனால் உடம்பு, ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒரு உடம்பு, ஒவ்வொரு வீடு. நமக்கு சொந்தமாக இறைவன் கொடுக்கக்கூடிய வீடு எது? நம்முடைய உடம்பு. அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள முயற்சிக்கிறோமா? நம்ம உடம்பு தானே. எப்போ நம்ம உடம்புன்னு நமக்கு கவலை வரும்? நம்ம உடம்பில் ஏதோ ஒரு குறை இல்லை ஒரு பிரச்சனை வரும் பொழுது வருத்தப்படுறோம். ஆஹா, உடம்புல நமக்கு கஷ்டப்படுது அப்படின்னு. ஆனால் இந்த உடம்பு நம்மளதுன்னு நினச்சி அதை நம்ம வலுவாக்கணும், தெளிவாய்க்கிறணும். எப்படி பண்ணலாம்? இப்போ உயிர், நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த உயிரை எங்கேயாச்சும் யாருன்னா பார்த்துருக்காங்களா? உலகத்தில் யாருமே பார்த்தது கிடையாது. எந்த சயின்டிஸ்ட் முதல் கூட பார்த்தது கிடையாது உயிரை. ஆனால் இந்த உயிர் தங்குற இந்த உடம்பை எல்லாரும் பார்க்குறோம். அப்போ இந்த உடம்பு தெரியுது, உயிர் தெரியல. இப்போ இங்கே தான் கான்செப்ட் உருவாகுது. நம்முடைய உயிரும், அதாவது நம்முடைய ஆத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு ஒன்று. ஒரு விஷயத்தில் அடிப்படை அணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரெண்டும் ஒன்று. ஆனால் பரமாத்மா இயல்பிலேயே குற்றமற்றவர், ஆனால் ஆன்மா இயல்பிலேயே குற்றம் உள்ளது. ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். இப்போ இந்த இயல்பில் ஆன்மா குற்றத்திலிருந்து விலகி பரமாத்மாவுடன் கலகணும். இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம்? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். அதுக்கப்புறம் உயிரை எழுந்து பிடிக்க முடியாது. ஏன் உடம்பு என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு திருமூலர் பெருமான் சொல்கிறாரு, உடம்பினை முன்னம் எழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டே, உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இப்போ இந்த ஒரு பொருள் அப்படின்னு என்ன? இறைவன். திருமூலர் தெரிஞ்சுக்கிட்டார், தனக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுனால உடம்பை காப்பாற்றிக்கிட்டார். இப்போ நமக்கு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தெரியுதா?
தெரிஞ்சால் நம்ம இவ்வளோ ஒரு அலட்சியமாக இருப்போமா உடம்பை பற்றி? இன்னொரு பாடலில் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வல்லர் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. நம்மளை எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கிறார் இறைவன்? இந்த உடம்பை கொடுக்குறார். எதுக்கு? செயல்படணும். உயிர் தனியாக செயல்படாது, உடம்பும் தனியாக செயல்படாது. இந்த உயிர் செயல்படுறதுக்காக ஒரு உடம்பை கொடுக்குறார். அப்போ அந்த உடம்பு மூலம் செயல்பட்டு இந்த உடம்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கான வேலை. உயிர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. 30 செப்பம் மதிலுடி கோயிலுள் வாழ்வர். 96 தத்துவங்கள். இந்த 96 தத்துவங்களும் நம் உடம்புக்குள் இருக்கின்றன. எது வரைக்கும் இருக்கும்? உள்ளார ஆத்மா இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது வெளியே போயிடுச்சுன்னா இந்த 96 தத்துவம் ஓடிடும். இங்கே இறைவன் திருமூலர் பெருமான் என்ன சொல்கிறார்? யார் ஒருவர் இந்த உயிர் உடம்பில் இருக்கும் பட்சத்தில் இந்த உடம்பில் இருக்கின்ற 96 தத்துவங்களை கடக்கின்றார்களோ அவர்களே சிவத்துடன் கலக்க முடியும். அப்போ இங்கே உடம்பு எவ்வளோ முக்கியமாக படுது? உயிரை விட உடம்பே மிகவும் பிரதானம். ஏன்னா உயிர் தனித்து செயல்படாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உயிரை உடம்புல தூக்கி போட்டு இந்த உடம்புல ஒரு 5 விஷயத்தில் லாக் பண்ணுறார். எதில்? ஐம்புலன்கள். அவ்வளோ தெளிவாக யாரும் ஞானம் பெற்று வந்துடக்கூடாதில்ல. அப்போது ஒரு ஐம்புலன்கள் கொடுக்குறாரு. இந்த ஐம்புலன் வசம் போகாமல் யார் ஒருவர் தாண்டி வருகிறார்களோ அவர்களுக்கு இறைத்தன்மை கிட்டும். வஞ்சம் மனைத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வள்ளுவர் பெருமான். வெளி வேஷம் போட்டுக்கிட்டு செயல்படுறவனுக்கு அவனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா சிரிக்கும். அகத்தே நகும் ஐம்பூதங்கள். அப்போ இந்த ஐம்பூதங்களை எப்படி கடக்கலாம்? சரி, முதல்ல ஐம்பூதங்கள் என்னன்னு தெரியுமா? ஐம்பூதங்கள் யாருன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அவ்வளோதாம்மா, ஐம்பூதங்கள். ஓகே. இந்த ஐம்பூதங்கள் நம்முடைய அண்டத்திலும் இருக்கு, நம்முடைய பிண்டத்திலும் இருக்கு. அப்போ அண்டத்தில் உள்ள விஷயங்களை நம்மளால் ஒன்றும் சரி பண்ண முடியாது. ஆனால் பிண்டத்தில் உள்ள ஐம்பூதங்களை சரி பண்ணிடலாமா? இதில் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இந்த ஆத்மா எப்படி வந்துச்சுன்னா, ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து பூமி. இதில் பூமியில் பஞ்சபூத கூறுகளும் அருமையாக செயல்படும். இப்போ நம்முடைய நிலை என்ன? பூமியுடைய நிலையில் தான் இருக்கிறோம். இப்போ பூமியில் எதை போட்டாலும் கிடைக்குங்களா? அதே போல் நமக்கு எண்ணங்கள் எப்படி இருக்குது? விருத்தியம்சம் ஆகிட்டே இருக்கும். எண்ணங்கள் ஒரு எண்ணமா? இதுக்கு வள்ளுவர் வேற மாதிரி சொல்கிறார். நம்ம கோடியெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறோம். வள்ளுவர் அது கோடிக்கு மேல் அது சொல்கிறார். அதாவது வாழ்வது அறியார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுபவை கோடி அல்ல பல. வாழ வேண்டிய முறை என்னான்னு தெரியாது, ஆனால் அவங்க நினைப்பு எவ்வளோ இருக்காமா?
கோடிக்கு மேலே இருக்கான். அவ்வளோ எண்ணங்கள் இருக்கு. அவ்வளோ எண்ணங்களும் ஒரு பிரயோஜனம் ஆகாத எண்ணங்கள். அப்போ இந்த ஐம்பூதங்கள் விஷயத்தில் யார் மடை மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்பிளாக சொல்லலாங்க. வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத கூறுகளையும் நம் உடம்பில் இருக்கிற பஞ்சபூத கூறுகளையும் இணைக்க வேண்டும். அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம வணக்கம் சொல்கிறோமே, இதுக்கான அர்த்தம் தெரியுமா யாருக்காச்சும்? பெரிய பெரிய ஞானிகளுக்கு வணக்கம் சொன்னீங்கன்னா அங்கே வணக்கம் சொல்ல மாட்டாங்க. ஆயுஷ்மான் பவன் சொல்லி வாழ்த்து தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஞானிகள் இன்னொரு ஞானிகளை வணக்கம் சொல்லும்போது வணக்கம் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? நான் வெளியில் இருக்கிற பஞ்சபூத கூறுகளையும் எனக்குள்ளே இருக்கிற பஞ்சபூத கூறுகளையும் இணைத்து கொண்டு, அதான் வணக்கம். அதான் வணக்கம். ஆனால் நம்ம எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம முயற்சி. அப்போ வெளியில் இருக்கிற பஞ்சபூத கூறுகளையும் நம் உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்களையும் இணைக்க வேண்டும். எப்படி இணைக்கலாம்? அதுக்கு தான் நமக்கு உடம்பு தேவை. இந்த உடம்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். இதுக்கு ஆதாரம் என்ன? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சும தேகம் அப்படி ஒன்று இருக்குது. அதில் 6 ஆதாரங்கள் இருக்குது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 ஆதாரம். அதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. இந்த 6 சக்கரங்கள். இந்த 6 சக்கரங்களையும் அச்சரங்கள் இருக்கின்றன. அச்சரம்னா கண்ணுக்கு தெரியாத எழுத்துக்கள். அச்சரம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத எழுத்துன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத எழுத்து இருக்கின்றன. இந்த 6 ஆதாரத்தில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்தா 51 எழுத்து இருக்கு. இந்த 51 எழுத்து தான் 51 சக்தி பீடங்களாக செயல்பட்டு இருக்கு. இங்கே யாருக்குமே தெரியாது சக்தி பீடம் சொல்லுவாங்க. ஆனால் அது எதனால் வந்தது 51ன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அட்சரங்களுடைய எண்ணிக்கை 51. இந்த 51 அட்சரங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், செயல்படுத்தணும். ஏன்னா அதனுடைய எழுத்து கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி நமக்குள்ளே அது ஒடுங்கி இருக்கின்றன. இந்த ஒடுங்கி இருக்கிற விஷயத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். இது எப்படி செயல்படுத்தலாம்? இதுக்கு இறைவன் வழியை செஞ்சுருக்கார். ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கிறார். எல்லாருக்குமான ஒரு தேவை இந்த உயிரையும் இந்த உடம்பையும் பிணைச்சிருக்கு. ஒரு விஷயம் பிணைக்க வைக்குது. அது நடக்கலைன்னா இந்த உடம்பு உயிரும் சேர்ந்திருக்காது. எது பிணைத்திருக்கு? எதனால் நம்ம உயிர் வாழ்கிறோம்? சுவாசம் பண்ணதுனால வாழ்கிறோம். சுவாசிக்கலைன்னா சரி நம்மளா சுவாசிக்கிறோமா? நம்மளா சுவாசித்த என்ன பண்ணுவோம்? ஒரு அரை மணி நேரம் சுவாசிப்போம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு உதாரணம் கையை நீங்கள் முன்னாடி நீட்டி பாருங்கள். எவ்வளோ நேரம் நிப்பாட்ட முடியும்? ஒரு அரை மணி நேரத்தில் நிப்பாட்ட முடியாது, அசந்திரம். அதனால் இந்த பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டார். சுவாசத்தை அவருடைய கண்ட்ரோல் வைத்திருக்கிறார். சரி, இதில் நம்ம கணக்கு என்ன பண்ணுறோம்? அந்த கண்ட்ரோலில் இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நாளைக்கு இயல்பாக 21,600 மூச்சுக்காட்டு சுவாசிக்கணும். எல்லாரும் எவ்வளோ காற்று சுவாசிக்கிறாங்கன்னு பார்த்தா 30,000, 40,000, 50,000 சுவாசிக்கிறாங்க. அப்படி சுவாசிக்கலாமா? அதுக்கு இன்னொரு கணக்கு சொல்கிறேன். ஒருத்தருடைய ஆயுள் 100 வருடம் அப்படின்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுக்காற்று இன்று 100 வருடம் டெபாசிட் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 21,600 இல்லாமல் ஒரு 30,000, 40,000 சீக்கிரமாக எடுத்தீங்கன்னா ஆகும். அங்கே டெபாசிட் காலியாகிடுங்களா? அப்போ ஆயுள் என்ன ஆகிடும்? 100 வருஷம் வாழ மாட்டோம், குறைஞ்சிடும். சரி, இதையே நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். 21,600 பதிலாக
10,000 சுவாசம் பண்ணுறேன், ஆயில் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகமாகாதீங்க. எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இல்லைன்னு ஒன்று இருந்தால் உண்டுன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே அதிக சுவாசம் பண்ணால் ஆயில் குறையிற மாரி சுவாசத்தை குறைத்தால் ஆயிலும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு விட்றேன். அப்போ என்னுடைய ஆயில் என்ன வருடம்? 21,600 வருடங்கள் ஒரு மூச்சு விட்டீங்கன்னா. சரி, அதையே உள்ளுக்கு போன மூச்சை நான் வெளியே விடலை. இப்போ ஆயில் சொல்லுங்க பார்ப்போம். இன்ஃபினிட்டி, அதாவது அந்த ஆயுள் வரையறையை கடந்துடும், காலத்தை கடந்தது. இப்போ நம்ம போஸ்டரில் ஒன்று அடிப்போம், காலம் ஆனார் இயற்கை எய்தினார். அது சரியா? காலம் ஆனார் அப்படின்னா காலத்தோடு நம்ம ஒன்றி விடுதல். அப்படி ஒன்றிட்டால் நமக்கு மரணம் கிடையாது. ஆனால் நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு மரணம் அடைந்தவருக்கு யூஸ் பண்ணுறோம். இது ஒரு உபசாந்தம், உபசாந்த வார்த்தை. அவர் முயற்சி செய்த அடைய முடியல, ஆனாலும் அவரை பெருமைப்படுத்துகிறோம், காலமானார். இன்னொரு வார்த்தை இயற்கை எய்தினார். நான் சொன்னேன்ல, வெளியில் இருக்கிற பஞ்சபூத கூறுகளையும் நமக்குள் இருக்கிற பஞ்சபூதையும் இணைத்தல், அதுதான் இயற்கை அடைதல். இயற்கை அடைதல் இதெல்லாம் நம்ம முடியாதவர்களுக்கு ஒரு உபசாந்தமாக அடைஞ்சார். பெருமைக்கு சொல்லுவோம்ல, அவர் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்கிற மாரி அதை முடியாமல் இறந்தவங்களுக்கு அந்த நிலை அடைந்ததாக நம்ம சொல்கிறோம் ஒரு விஷயங்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் இப்படி நடந்தால் என்ன ஆகும்? இந்த நான் சொல்கிற வார்த்தைகள் மேலே உங்களுக்கு பிடிமான இருக்கா? முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு காட்டு சுவாசிக்க முடியுமா? முடியும். பயிற்சி இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி, பயிற்சி வேண்டும். எந்த வயசில்? இளம் வயது. திருமூலர் சொல்கிற இளமையில், இளமையிலே நீ ஓடு இதுக்குங்கிற. நீ இளமையில் ஓடும்போது இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? ஒரு 18 வயசு பையன் வச்சுக்குவோம், சின்ன குழந்தை விடலாம், 18 வயசு பையன் வச்சுக்குவோம். அவனுக்கான பதிவுகள் என்னென்ன இருக்கும்? மிஞ்சி போனால் படிப்பு சார்ந்த பதிவுகள் இருக்கும், இல்லை வரவு செலவு பதிவு இருக்குமா? அவனுக்கு ஏன்னா கவலை இருக்குமா அதுக்காக? இல்லை அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை ஏதாச்சும் கவலை இருக்குமா? எதுவுமே இருக்காது, வெறும் கல்வி பதிவு. அப்போ அவன் இந்த இதில் வந்து நகரும் பொழுது எப்படி இருக்கும்? எளிமையாக இருக்கும். சரி, இதே ஒருத்தர் 50 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு எப்படி இருக்கும்? இறைவனை நினைக்க விட நேரம் இல்லைம்பார். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை சுற்றியில் ஓடிட்டு இருக்கும்பார். அப்போ அவரால் ஓட முடியாது. அதனால தான் பெரியவங்க எளிமையிலேயே இதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் தாண்டி அதே ஞானிகள் நமக்கு ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்பர் பெருமான், நாவுக்கரசு பெருமான் எல்லாருக்கும் தெரியும். அவர் முக்தி அடைந்தது 81 வயசு. சிறு வயதிலே அவர் சைவ சைவமாக இருந்தால் அவருடைய தமக்கியாருக்கு நேர்ந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையினால சமண சமயத்துக்கு மாறினார். அது நீடித்து ஒரு 50 வயதுக்கார வரைக்கும் இருந்தார். சின்ன வயசில் மாறினவர். அவங்களுடைய அக்காவுடைய வேண்டுதலுக்காக இறைவன் மீண்டும் அவரை ஆட்கொண்டு எப்போ 55 வயசுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவர் ஓடி ஜெயிச்சிட்டார். 81 வயசில். இதில் இன்னொரு முக்கிய விஷயம், எல்லா ஞானிகளும் யோகம் சார்ந்த விஷயத்தில் ஓடினாங்க. அப்பர் பெருமான் தொண்டு விஷயத்தில் ஓடினார். கோயில்களுக்கு உழவாரப்பணிங்கிற மகத்தான விஷயத்தை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். தொண்டு மூலமும் அடைய முடியலாம், இது வெளிப்படை விஷயந்தான். ஆனால் அவரும் யோகம் சேர்ந்து தான் முக்தி அடைஞ்சார், அதான் உண்மை. அப்போ இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணுறது என்னன்னா, 50 வயசுக்கு மேலேயும் அடையலாம், ஆனால் அதிக முயற்சி தேவை. நம்முடைய பதிவுகளிலிருந்து வெளியே வரணும், அவ்வளோதான் விஷயம்.
யார் ஒருவர் தன்னுடைய பழைய பதிவிலிருந்து வெளியே வருகிறார்களோ அவர்களாலேயே இதை ஜெயிக்க முடியும். ஓடணும். ஏன் இளமை அப்படின்னா ஈஸியாக சொல்கிறாங்க, அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சுவாசம் சொன்னோம்ல, பயிற்சி செய்யணும். ஒரு நாள் 21,600 மூச்சுக்காட்டை குறைக்கணும்னா இளம் வயதில் செய்யும் பொழுது, கட்டுப்படுத்தும் பொழுது இந்த உடம்பு தாங்கும். உடம்பு ஒழுவாக இருக்கணுமே. இப்போ ஒரு டயரில் காற்றடிக்கிறோம், ப்ரெஷர் பார்க்குறாங்களா? காருக்கு, டூ வீலருக்கு எதுக்கு அடித்தாலும் ஒரு 40 இல்லை 33, 35 ப்ரெஷர் பார்க்குறாங்க. ஏன் ஃபுல்லாக அடிக்கலாமே? என்ன ஆகும்? வெடிச்சு ஃபஸ்ட் டைம் அதோட வலு அவ்வளோதான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. அப்போ இந்த உடம்புடைய வலு சிறு வயதில் இருக்கும் பொழுது நமக்கு பலமாக இருக்கும். அப்போ நமக்கான அந்த யோக பயிற்சி நாம் தீவிரமாக செய்யலாம். அப்போ சீக்கிரமாக இறைவன் அடையலாம். இப்பயும் போகலாம். இப்போ இங்கேருந்து திருச்சி போனோம், காரில் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகலாம், 120 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகலாம். ரீச் ஆகிற நேரம் கொஞ்சம் முன்ன போனால் அவ்வளோதான். ஆனால் வண்டியை ஓட்டணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நின்னா போய் சேர முடியுமா? போய் சேர முடியாது. அப்போ வண்டியை ஓட்டணும், ஏதோ ஒரு ஸ்பீடு. நமக்கு வயசாச்சேன்னு யாரும் யோசிக்காதீங்க. தினமும் ஒரு 1/4 மணி நேரம் சுவாசத்தை கவனிங்க. 1/4 மணி நேரம். இது படிப்படியாக வளர்ச்சி அடையும். உங்களுக்கு அதில் புரிதல் வரும் பொழுது நீங்களே அதிக நேரம் உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஒரு இடத்த அடையணும் அப்படின்னா அதற்கான ஒரு வழியில் நம்ம நகரணும். அப்போ அதற்கான புரிதல் நமக்கு இருக்கணும். முக்கியமாக இந்த யோகம் சார்ந்த விஷயத்தில் சரியான புரிதல் இருந்தால் திருமந்திர பாடல், திருக்குறள், வள்ளலார் பெருமான், மாணிக்க வாசகர் எந்த பாடலாக இருந்தாலும் உங்களுக்கு புரியும். என்ன பிரச்சனைனா அந்த தத்துவம் என்னான்னு நமக்கு தெரியணும். தத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு சிறு வயதிலிருந்து இறைவன் வெளியில் இருக்கிறானே நம்ம அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அது ஒரு காலம். இதுவும் திருமணம் சொல்கிறார், நாடு நகரம் என்று நற்றொரு கோயிலை தேடி திரும்பேன். தேடி திரி அப்படிங்கிற ஒவ்வொரு கோயிலாக சுற்றுங்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறார்? அவன் உனக்குள்ளே குடி கொண்டது உணர்ந்ததுக்கு அப்புறம் நீ அமைதியாக உட்காந்துருங்கிறார். ஆனால் நம்மளோட சுற்றுறதில் மட்டும் தான் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் உட்காருதில்லை. முன்னால் சொன்னதை கவனிக்கிறாங்க, அவர் முடித்த விஷயத்தை கவனிக்கலை. ஒரு பாடல் எடுத்தால் முழுமையாக நம்ம கவனிக்கணும். நன்றாக ஓடணும், சிறு வயதில் ஓடணும், விடாமுயற்சியில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நாம் இந்த நிலையை அடைய முடியும். இதுக்கு வயசு தடை இல்லை. அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன். முக்கியமாக குருநாதரை நாம் கொண்டாடுவது இதற்காக தான். இப்போ சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறோம், அவங்க உடனே செயல்பட முடியுமானா முடியாது. இந்த யோகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஞானியை யாரை வேணால் எடுத்துக்கலாம். அகத்தியர் பெருமானில் இருந்து நமக்கு ரீசெண்டாக தெரிஞ்ச வள்ளலார் பெருமானம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு அதன் மூலம் நாம் குருவாக ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மளை வழிநடத்துவாங்க. அதுக்கு உதாரணம், இப்போ இன்றைக்கி இவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணணும்னு உட்கார்றோம், அதை சரியாக வழிநடத்தி கொடுப்பாங்க. இங்கே ஒரே விஷயம், நீங்கள் நடக்க தான் உங்களுக்கான பாதையே தெரியும். உங்கள் கையில் டார்ச் லைட் கொடுத்தாச்சு, அது எவ்வளோ தூரம் வெளிச்சம் தெரியும்? 10 அடி தூரம் தெரியும். நீங்கள் போகணும், இங்கேருந்து அடித்தா தெரியுமா? அவ்வளோ தூரத்துக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் பண்ணலாம், நகர உங்களுக்கான பாதை தெரியும். அப்போ இதில் செயல்பாடு வேண்டும். நான் இறைவன் அடையணும் முடிவேன்ட்டேன். அப்போ இறைவன் அடைய என்ன பண்ணணும்? செயல்பாடு வேண்டும்.
எல்லாரும் நினைக்கிற மாரி இந்த உடம்பை விட்டுட்டா இறைவனை அடைய முடியாது. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சிருங்க. இந்த உடம்பு இருக்கும் பொழுதே இந்த உடம்பை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். அதுக்கு பேர் காயசக்தி உபாயம். காயசக்தி உபாயம் சொல்கிறேன். அந்த காயசக்தி உபாயத்தில் தான், அதாவது ஊனுக்குள்ளே இந்த உருகுரல் கண்டதுக்கப்புறம் உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனேங்கிறார். உடம்பை வளர்க்கிறது நமக்கு தெரியும். உயிர் எப்படி வளர்க்கிறது? ஒன்றும் கிடையாது, ஆயுள் வளரும். உடம்பை வளர்க்கிறதுங்கிறது உடம்பை சரியாக பேணுதல். வளர்ப்பது என்பது பெருக்க வைக்கிறது இல்லை, அது பேணுதல். உயிரை வளர்த்தல் அப்படின்னா அதனுடைய ஆயுள் இன்க்ரீஸ் ஆகும். யார் ஒருவர் இந்த துறையில் சுவாச பயிற்சியை கிரமமாக செயல்படுகிறார்களோ அவர்களுடைய ஆயுள் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள ஆயுள் இன்க்ரீஸ் ஆகும். மேபி அவங்கள ரீச் பண்ண முடியல, முயற்சி பண்ணியிருக்காங்க, அது தவறு இல்லை. இங்கே முயற்சியே இல்லாமல் இருக்கும் பட்சத்தை தான் அங்கே தவறாகப்படுது. அப்போ இந்த உடம்பை இருக்கும் பொழுதே நாம் அதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதுமாரி விஷயங்கள் நீங்கள் வெளியே எங்கே கேட்டாலும் தெரியாது, அதனால் அவசியம். இதுமாரி விஷயங்கள் யாரும் பேசுவதும் கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணம், ஏன்னா அவங்களுக்கே அதுக்கான புரிதல் கிடையாது, அதுக்கான வழியிலையும் அவங்களாம் வரல, வேற ஒன்றும் கிடையாது. இங்கே திருமூலர் தான் ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் இந்த விஷயத்தில் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு வரார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் இது சொல்கிறார். அவர் சமாதி யோகத்தில் சொல்கிறார், 4 வகையை பேசுகிறார். இந்த அஷ்டாங்க யோகத்தில் கான்செப்ட் அருமையாக கொண்டாந்துருக்கார். ஃபஸ்ட்டு இயமம். இயமம்னா எதை எதை செய்யக்கூடாது, பண்புகள். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, இதெல்லாம் நியமம். நியமம்னா எதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் வாய்மையாக இருப்பேன், அதை நேர்மையாக இருப்பேன், உண்மையை சொல்லுவேன். இதுமாரி ஒரு 10 பண்புகள். இதுதான் இந்த யோகம் சார்ந்த விஷயத்துக்கு அடிப்படை, அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் போடாமல் நான் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னா செட் ஆகாது. இங்கே நல்ல எண்ணங்கள் இருந்தால் ஒருத்தர் யோகை பயிற்சி பண்ணனா அதுக்கு செட் ஆகுமா? இறைவன் அந்த பழத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டேன். நல்ல எண்ணங்கள் வேணும். அதுக்கு தான் இயமம் நியமம். சரி, நான் நல்ல எண்ணங்களை வந்துட்டேன், கெட்டது செய்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்தது உடம்பை கொஞ்சம் நான் பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆசனா. 3வது என்ன சொல்கிறார்? ஆசனா. உடம்பு கொஞ்சம் வலு பண்ணிட்டேன், இப்போ பயிற்சி பண்ணலாமா? பண்ணலாம். 4வது பிராணாயாமம். இந்த பிராணாயாமங்கிற விஷயம்தான் சுவாச பயிற்சி. சரி, இந்த சுவாச பயிற்சி பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு நிலை என்ன பண்ணலாம்? இந்த சுவாசம் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நடக்கும் தானாகவே, சரியாக செய்தால். எண்ணங்கள் குறையும். இப்போ நான் சொன்னோம்ல, எண்ணங்கள் அதிகமாக இருக்குது, கோடிக்கு மேலே இருக்கணும். அந்த எண்ணங்கள் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு புள்ளியில் நிற்கும். அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம். பிராணாயாமம், அடுத்தது பிரத்யாகாரம். அந்த ஒரு புள்ளியில் நிற்கக்கூடிய நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுவது தான் தியானம். 10 நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு நாள் தியானம். சமாதி. சம் ப்ளஸ் சாதி. சம்முனா கலத்தல், எதோட ஆதி. ஆதி இறைவன். அந்த நிலையில் இறைவனோட கலந்துரும். இப்போ இங்கே 2 விஷயம் நடக்கணும். உடம்பு ரீதியாக மாற்றங்கள் நடக்கும், அடுத்தது நம்முடைய மனம் ரீதியாகவும் மாற்றம் நடக்கும். இந்த உடம்பில் இருக்கிற கழிவுகள் சரி பண்ணுவாங்க, மனசில் இருக்கிற கழிவுகளையும் சரி பண்ணுவாங்க. இந்த உடம்பில் இருக்கிற கழிவுகளை சாதாரணமாக வெளியேற்றுவதற்கு என்ன மெத்தட் இருக்குது? நவதுவாரங்கள் இருக்கின்றன உடம்பில், சரிதானா? இந்த நவதுவாரங்கள் எது வரைக்கும் செயல்படும்? நம்முடைய உடம்பில் கழிவுகள் இருக்கிற வரைக்கும் செயல்படும். வெளியேற்றிக்கிட்டே இருக்கும்.
சரி, இந்த கழிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? நம்ம உள்ளார எடுத்துக்கிறோம், சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? நமக்கு சக்தி வேணும். எதுக்கு சக்தி வேணும்? உயிர் வாழ்வதற்கு சக்தி வேணும். சரி, சாப்பிட்றோம், திருப்பி திருப்பி கேட்குது, எப்படி செலவாகுது எனர்ஜி? சுவாசம் பண்ணும் பொழுது அதனுடைய எனர்ஜி செலவாகும். சுவாசம் பண்ணும்போது செலவாகும். நீங்கள் அதிகமாக சுவாசம் விட்டு விட்டு வாங்குங்க, சீக்கிரம் எனர்ஜி போயிடும். உங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஓடும் போது என்ன ஆகும்? அதிக மூச்சு வாங்குவோம். ஏன்னா பத்தில் ஏற்கனவே பத்தில், அப்போ அதிகம் வாங்குகிறோம். அப்போ என்ன பண்ணோம்? நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸை அதிகமாக எடுத்து அது அந்த சக்திக்கு கொடுக்கும்போது திருப்பி அந்த சக்தி கிரியேட் பண்ணுறதுக்கு உணவு தேவைப்படுது. வெளியிலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ஒரு மனைமாற்றம் பண்ணுறோம். வெளியில இருந்து நம் உடம்புக்கு இந்த சக்தி எடுத்துக்கிற விஷயத்த இந்த உடம்புக்குள்ளேயே அந்த சக்தியை கிரியேட் பண்ணிட்டு என்ன ஆகும்? வெளியேருந்து உணவு தேவைப்படுமா? இல்லை அது மாதிரி முடியுமா? முதல்ல உடம்புக்குள்ளே அந்த சக்தியை கிரியேட் பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்போ ஒரு ஒன்றுன்னு ஒன்றுக்கோ இன்னொன்று இல்லைங்கிற ஒரு விஷயம் உண்டு. எப்போ வெளியிலேருந்து உணவு எடுத்தால் இங்கே தேவைப்படுதோ அதேமாரி உள்ளுக்குள்ளேயும் அந்த சக்தியை எடுக்க முடியும். அந்த சக்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பயிற்சி. நம்முடைய பின் மூளையில் ஹைப்போதாலமஸ்னு ஒரு பகுதி இருக்குது. அது உள்ள ஒரு 2 சுரப்பிகள் இருக்குது பிட்யூட்டரி. இதில் இந்த பயிற்சி பண்ணும் பொழுது அந்த ஹார்மோன் செயல்படும். இப்போ நமக்கு செயல்படுமானா செயல்படாது. அந்த ஹார்மோன் செயல்படும் பட்சத்தில் நமக்கான எனர்ஜி செலவாகாது, அது கொடுக்கும். வெளியிலிருந்து தேவைப்படாது. இப்போ வெளியிலிருந்து நமக்கு தேவைப்படணும்னா என்ன ஆகிடும்? இந்த 9 துவாரத்துக்கு வேலை உண்டா? வேலை உண்டா? கிடையாது. 9 துவாரம் அடைச்சிடும். அது மாதிரி ஆகுமா? இப்போ ஒரு போக்கு போயிட்டே இருக்கு, தண்ணியோ இல்லை காற்றோ ஒரு வழியாக நம்ம அழுத்துறோம், எல்லா இதுவும் மூடுனா என்ன ஆகும்? நீங்கள் ஏற்கனவே சொல்லுங்க, வெடிச்சிடும். அப்போ என்ன நடக்கும்? இந்த 9 துவாரங்கள் மூடி 10வது ஒரு துவாரம் திறக்கும். எங்கே திறக்கும்? நெற்றி பொட்டில். நெற்றி பொட்டில் அதுதான் அகக்கண் விழிப்படுதல். இது விழிப்படையும் பட்சத்தில் 10வது திறக்கும் பொழுது நமக்கு 9 துவாரங்களும் மூடிக்கொள்ளும். இதை திறந்ததுக்கப்புறம் தான் அது மூடும். அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். எப்போ நமக்குள்ளே அமிர்தம் சுரக்கின்றதோ அப்போ இந்த 9 துவாரங்களும் மூடும். இந்த அமிர்தம் சுரப்பதற்கான பயிற்சி தான் இந்த சுவாச பயிற்சி, யோக பயிற்சி. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பானையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே என்ன ஆகிடும்? 100 டிகிரி வந்தோடனே வேப்பர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் கீழே பானையில் ஓட்டையாக இருக்கு, என்ன ஆகும்? ஆவியாகாது. அப்போ இந்த உடம்பில் இந்த நவதுவாரமும் இருக்கிற பட்சத்தில் நம்முடைய ஐம்புலன் வசத்தில் செல்லாமல் யார் ஒருவர் செம்மையாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இது சித்திக்கும். இது ஒரு பெரிய மலை தான். ஆனால் இழுத்துட்டா பெரிய சாதனை. வாழ்க்கையில் இறைவன் அனைவருக்குமான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் இது என்ன பிரச்சனை? இந்த பொக்கிஷத்தை வேறு யாரும் எடுக்க முடியாது. அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் சண்டையே போட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். நம்ம எதுக்கு சண்டை போட்டு இருக்கிறோம்? வெளியில் உள்ள பொருள்கள், அற்ப பொருள், அழியக்கூடிய பொருள்களுக்கு
சண்டை போட்டுருக்கிறோம். அழியாத பொருள் நமக்குள்ளே இருக்கிறது. அதை அவர்களே அவரவருடைய பொக்கிஷத்தை எடுக்க முடியும். இறைவன் அப்படி தான் லாக் பண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் பொக்கிஷத்தை வந்து அவரும் தூக்க முடியாது. அப்போ அந்த பொக்கிஷத்தை அடைவதற்கு நாம் அதிக முயற்சி எடுத்துக்கணும். இன்றைக்கி எவ்வளோ நேரம் என்னால் ஒதுக்க முடியும், நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது, நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு சுவாசம், அதுக்கப்புறம் அது சுவாசமும் இல்லாமல் போயிடும். நம்ம அடைய முடிகிறோம் இல்லை, அது வேற. ஆனால் முயற்சி இல்லைன்னா நாம் பிறந்ததுக்கான பலனே கிடையாது. ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆன்மாவை மீட்டுக் கொள்ளுதல். ஆன்மா மிகம் மீட்டுக் கொள்ளுதல். இந்த ஆன்மாவை மீட்டுக் கொள்வதுக்கு பேர் தான் ஆன்மீகம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அது இந்த படத்தில் சொல்கிற மாதிரி நானும் 4 வேளை குளித்தேன், 4 வேளை சாமி கும்பிட்டேன்னு பண்ணிட்டு இருக்கிறார். ஆன்மாவை மீட்டுக் கொள்ளுதல், இந்த 50 வருஷத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுதல். ஒரு கட்டத்தில் நாம் அதில் வெற்றி பெறலாம். நீங்கள் இதில் வரும்பொழுதே உங்களுக்கான தெளிவு வரும், உங்களுக்கான சந்தோஷம் கிடைக்கும். இன்னொன்று பாரதியார் சொன்ன மாரி, இன்று புதிதாய் பிறந்தோம் நம்ம வரலாம். நாம் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லலாம். அப்பர் பெருமாள் சொன்னார், யாமாருக்கும் குடியல்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் அப்பர் பெருமானுக்கு அது எதனால் இறைவன் நிலை அடைஞ்சிட்டேன். அந்த இறைநிலை அடைஞ்சதுக்கப்புறம் யாமாருக்கும் குடியல்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நம்மளும் 10ஓட 11 போயிட்டு இருக்க வேண்டியது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம வந்து அதிகப்படி முயற்சி, தீவிரம், புரிதல், இதெல்லாம் தாண்டி நமக்கான குரு. இந்த குருவை வெளியில் தேடாதீங்க, அகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாதையில் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு தெரியாது. அப்போ ஏற்கனவே சாதித்த ஞானிகளை நாம் மானசீகம் வணங்கினாவே அவர்களே நம் மனதுக்குள்ளே என்ன செய்யணும், எப்படி செயல்படுத்தணும், அதெல்லாம் நம்ம உணர்த்துவாங்க. இது என்னுடைய அனுபவம். நான் வெறும் படிச்சுட்டு பேசிட்டு இருக்கல. ஏன்னா அனுபவ சார்ந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்கான சாட்சியாக நான் இருக்கிறேன். அதை மட்டும் நான் தெளிவுபடுத்துகிறேன். என்னுடைய குரு முத்துசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார். வேட்டைக்கு போகிறோம் அப்படின்னா யானை வேட்டைக்கு போகணும், வேல் கொண்டு எதிரெதிராக நிற்கணும். அதில் மரணம் அடைந்தாலும் பரவாயில்ல, நானும் வேட்டைக்கு போகிற போய் முயலை பிடிச்சிட்டு வரக்கூடாது. இது வள்ளுவர் சொன்ன விஷயந்தான். வள்ளுவர் பாடல எனக்கு அப்படி சொல்லி தான் அதிகமாக மோட்டிவேட் பண்ணார் அவர். அப்போவே ஒரு லட்சியத்தை எடுத்துங்க, அந்த லட்சியம் இறைவனாக மட்டும் இருக்கணும் இல்லை, அது உங்களை அடைவதாக இருக்கணும். அதில் முடியல அது வேறு விஷயம். ஆனால் அந்த செயல்பாட்டில் நான் இருக்கேங்கிற விஷயத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கான மன நிம்மதி கிடைக்கும். அதனால் மன நிம்மதி. ஏன்னா உங்கள்கிட்ட வெளியில் யார் என்ன இது பண்ணினாலும் உங்களுக்கான புரிதல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் பொக்கிஷம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த பொக்கிஷத்தை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இந்த பொக்கிஷத்தை அடைவதற்கு நம்ம உடம்பு உள்ள போதே சரி பண்ணிக்கணும். இந்த உடம்பாச்சு இப்போ என்னாச்சு, 50 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, அது யோசிக்க வேண்டாம். அதுக்கு உதாரணம் அப்பர் பெருமான் இருக்கார். முயற்சி செய்வோம். முயற்சி செய்து இதில் ஒரு கட்டத்தில் நாம் விட்டுட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அது தானாக வந்து நம்மளை பற்றி கொள்ளும். நீங்கள் வேறு எந்த சொத்து வச்சுட்டு போனாலும் அது அடுத்த ஜென்மத்துக்கு வராது, எல்லாம் விட்டு தான் போகணும். ஆனால் இந்த யோக பயிற்சியில் எந்த நிலையில் நீங்கள் தவறினீங்களோ அடுத்த ஜென்மத்தில் அது உடனே கிடைக்கும். அதுக்கு உதாரணமும் இருக்காங்க. யார்? ஞானசம்பந்தர்.
அவர் முந்தைய ஜென்மத்தில் செய்ததுனால தான் அடுத்த ஜென்மத்தில் 3 வயசுலேயே கிடச்சிச்சு. அல்லது 3 வயசில் கிடைக்குமா? 3 ஜென்மம் குறை, வீட்டை குறை தொட்ட குறை. அப்போ அடுத்த ஜென்மம் வந்தோன்னா அது 3 வயசுலேயே பிடிச்சிக்கிட்டாங்க. அப்பர் பெருமானுக்கு அடுத்த ஜென்மம் போகாமல் அதை முக்தியை கொடுத்தார். அது இறைவனுடைய கருணை. இறைவன் என்ன சொல்கிறாரு, என்ன கொஞ்சம் பாருடா, என்ன கொஞ்சம் பாரு, நான் உன் கூட வந்து நின்றுக்குவேன் அப்படிங்கிற. ஆனால் நம்ம தான் நினைக்க மாட்டேங்க. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யார் ஒருவர் அவரை பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? சுவாசத்தை கவனிக்கிறது தான் அவரை பார்க்கறது அர்த்தம். இந்த சுவாசம் தான் இறைவனுடைய திருவடி. அடிமுடி காணா இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இறைவனை இந்த சுவாசத்தின் மூலம் நாம் பிடிக்கலாம். இந்த சுவாசத்தை யார் செயல்படுகிறார்களோ அவருக்கு இந்த திருவடி காட்சி கொடுக்கும். அகத்திலையும் கொடுக்கும், புறத்திலையும் கொடுக்கும், ரெண்டுமே நடக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்க அது முதற்கொண்டு நம்மளை வழிநடத்தும். வள்ளல் பெருமான் சொல்கிறார், அண்டம் பேரண்டமெல்லாம் எனக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன போய் சொல்கிறாரா? உண்மை, அவ்வளவு உண்மை. எப்படி அண்டம் பேரண்டெல்லாம் காமிக்க முடியும்? இப்போ நான் இருக்க சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூத கூறுகளில் பூமியில் இருக்குன்னு சொன்னேன். பிசிக்கலாகவும் நம்ம பூமியில் தான் இருக்கிறோம். அவர் உங்கள் நிலையை அப்படி மாற்றும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மேலே உங்களை கொண்டு போவார். அப்போ இந்த உலகத்தை தாண்டி இந்த உலகம், இந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே உங்களை பார்க்க வைப்பார். அதுதான் வள்ளலார் பெருமான் சொல்கிறார், அண்டம் பேரண்டமெல்லாம் எனக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு. அந்த நிலையை ஒரு கற்பனையோடு உங்களால் செய்ய முடியாது. எங்கே இருந்து எப்படி காமிப்பார் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் நிகழ்த்துவார். சரி, அப்போ இந்த பயிற்சி சார்ந்த விஷயத்தை நான் சொல்கிற மாரி அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கான வழிகாட்டுதல் நடக்கும். இந்த உடம்பு இருக்கும் போதே காப்பாற்றிக்கிங்க. அப்போ நம்முடைய வழிகாட்டுதலில் உயிர் என்றைக்கும் பிரச்சனை கிடையாது. உடம்பு தான் முக்கியம். உடம்பை காப்பாற்றுற வேலை பார்க்கணும். உடம்பை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக இருந்தால் நம்ம இன்னும் அருமையாக இருக்கலாம். சாப்பிட்ற உணவு, பேசுகிற பேச்சு, இது ரெண்டும் சரியாக வச்சுக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். சாப்பிட்ற உணவு வெல்த்தாக மட்டும் சாப்பிடுங்க. பேசுகிற பேச்சு இனிமையாக மட்டும் பேசுங்க. திருமூலர் முதற்கொண்டு, வள்ளலார் முதற்கொண்டு, வள்ளுவர் முதற்கொண்டு என்ன சொல்கிறாங்க? இனிய உளவாக எண்ணாத கூறல் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இனிமையாக பேசுவோமே, சந்தோஷமாக பேசுமே, எடுத்தால் எடுத்துக்கிட்டோம், இல்லை பரவாயில்ல. நீங்கள் இப்படி ஒரு மூமெண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு இதை மாற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பார்க்கின்ற அனைவரையும் சிவனாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா? சிவனாக பார்க்குறாங்களா? அப்படியே அவன் யாரோ என்னவோ போட்டுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இறைவனாக பார்க்கும் பட்சத்தில் எல்லாமே நிலை மாறும். ஆனால் இதுக்கான புரிதல் வரணும். சொல்கிற கடமை சொல்லுவோம், எடுத்துக்கிறது எடுத்துக்காது அவங்களுடைய வினையின் வலிமை. வினை இருக்கிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண முடியாது. வினையை சரி செய்யணும், அவ்வளோதான் விஷயம். அப்போ இதை தாண்டினால் நாம் நல்நிலையை அடையலாம். இதற்காக யாராவது ஒரு குருவை கண்டிப்பாக பாடப்படணும். மீண்டும் அதை சொல்கிறேன், இந்த உடம்பை இருக்கும் பொழுதே காப்பாற்றிக்குவோம். அதுவே நமக்கு சிறப்பானதாக இருக்கும். உடம்பை காப்பாற்றும் பட்சத்தில் உயிரும் நம்ம கூட இருக்கும். ஆயுள் நீளும். இந்த ரொம்ப இதுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறாங்களா, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. 2 விஷயம் நடக்கும். ஒன்று நோயற்ற வாழ்க்கை, இன்னொன்று ஆயுள் விருத்தி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபேமிலியில் உடல் நலம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும், மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பண்ணாங்க, நல்லா இருக்காங்க. அதேமாதிரி இந்த பரம்பரையில் 40 வயசுக்கு அப்புறம் வாழ்ந்தது கிடையாது.
ஆனால் அவங்க பண்ணதில் 89 வயசு வரைக்கும் வளர்ந்துருக்கா. நடந்திருக்கு. அன்னதானம் இருக்கிற தானத்திலே ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் கரூர் சித்தர் பீடம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பங்களிக்கின்ற நல் உள்ளங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி கொள்கிறேன். இதை முடிஞ்சவொடனே நம்ம போற்றி தீர்ப்பு சொல்லிவிட்டு ஆராதிக்கலாம். பிரசாதம் எல்லோரும் சாப்பிட்டு போகலாம். இன்னையில் இருந்தாச்சும் ஒவ்வொருத்தரும் நாளைக்கு சுவாதி நட்சத்திரம் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சுவாதி, விசாகம் இந்த 2 நட்சத்திரங்கள் இருந்து இந்த யோகா சார்ந்த விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணால் கண்டினியூவாக பண்ண முடியும். இதுவும் திருமூலர் சொன்னதான், திருமூலர் பாடல்லே இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள், உங்களுக்கு கண்டினியூ அடுத்த நாளே வருது. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். நல்லது.